அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அல்லாஹுவின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹினுடைய கிருபையை கொண்டு இன்று ஜும்ஆவுடைய நாளையிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் நிழலே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ்வினுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றியவர்களாக, அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக, அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானார் என்ற நல்ல துவாவோடு இன்று முஹர்ரம் பிறை 8 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததையெல்லாம் இன்று காலையில சுபுஹு பயான்ல சொன்னோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியுடன் ஒன்று சேர்க்கப்பட்டனர். அதாவது 300 ஆண்டு காலங்கள் அவர்கள் அழுதே கழித்திருக்கின்றார்கள். மனைவியை பிரிந்து தான் செய்த குற்றத்தை நினைத்து வருந்தி அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட நாளாகவும், இன்னும் யூனுஸ் நபி அவர்கள் தங்களுடைய குற்றத்திற்காக மீன் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்ட நாளாகவும், இப்படி நிறைய நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட்ட நாளாகவும், மிக குறிப்பாக சொல்லப்படுகின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாளாகவும் இன்றைய ஆஷுராவுடைய நாள் கருதப்பட்டிருக்கின்றது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகத்தான் இந்த ஆஷுராவுடைய நாளை அவன் ஆக்கி தந்திருக்கின்றான். ஆனால் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ஆஷுரா நாளுக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை நாம் இன்ஷா அல்லாஹ் என்று தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். பெருமக்களே, உங்களுக்கு தெரிந்த செய்திதான் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகின்றேன். இந்த ஆஷுராவுடைய நாளையில் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரிகள் மிகவும் கடுமையான முறையிலே அவர்களை படுகொலை செய்த நிகழ்ச்சி நடந்த ஒரு நாளாக இந்த ஆஷுராவுடைய நாள் இருக்குகின்றது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை நம் உயிரை போன்று நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படும். நபி ஸஅத் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் நடந்து வருவார்கள். இருவரையும் கூப்பிட்டு ஒட்டகத்தின் மீது ஏறி உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போவாங்களாம். அப்ப ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் கேட்பாங்களாம், நாங்க சின்ன பிள்ளைங்க, எங்களை ஏத்தி வச்சுட்டு நீங்க நடந்து போறீங்களே, எங்களுக்கு வயசுக்கு மூத்தவங்களாச்சே. இவவும் அவங்க ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு மிக அற்புதமான ஒரு கல்விமானும் கூட. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இருவரும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் இது என்பதாக சொல்லும் பொழுது, நீங்க உங்களுடைய கரத்தை கொடுங்கள் என்பதாக இருவரும் கேட்பார்கள். இருவரும் அவர்களுடைய கரத்தை பிடித்து முத்தமிடுவார்கள். ஏன் என் கரத்தை முத்தமிடுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எங்களுடைய நானா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
கல்விமான்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்க சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அந்த இருவரின் மீது பெருமானாருக்கு இருந்த அளப்பெரிய அன்பு எவ்வளவு அற்புதமானது என்பது ஊரறிந்த உலகம் அறிந்த அற்புதமான ஒரு உண்மை. எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் தன் பேர பிள்ளைகளின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, குத்துபா பிரசங்கம் நடத்தி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய ஜுப்பாவை போட்டுக்கொண்டு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தட்டு தடுமாறி வரும் பொழுது பிரசங்கத்தை நிப்பாட்டி விட்டு போய் தந்த பேர குழந்தையை தூக்கி வந்து வைத்துக் கொள்வார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய முதுகில் ஏறி அவர்கள் சஜதா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முதுகில் ஏறி விளையாடுவாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜதாவில் இருப்பாங்க, பேர குழந்தை விளையாடுவதற்காக. அப்ப எந்த அளவுக்கு அவங்க மீது பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களே. அன்பானவர்களே, ஹசன் ஹுசைன் இருவருக்கும் 7 வயதாக இருக்கும் பொழுது ஹராம் ஹலாலை பற்றி தெரிந்த அவர்கள் நடந்து கொண்ட ஒரு சிறு சரித்திரம் மிக பிரபலியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அம்மா ஃபாத்திமா, எங்கம்மா பிள்ளைகள் இருவரும் 3 நாட்களாக உணவு அருந்துவதற்கு ஒன்றுமில்லாமல் பசியோடு விளையாடச் சென்று இருக்கின்றார்கள் என்று மிகவும் கவலை தோந்த முகத்துடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது, பேர பிள்ளைகளை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில போவாங்க. போற வழியில பாலைவனத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு ஆட்டு இடையனிடம் கேட்பாங்க, என்னுடைய பேர பிள்ளைகள் இருவர் சிறுவர்களாக சென்றார்களே, அவர்களை பார்த்தீர்களா என்பதாக. 2 பிள்ளைகள் சென்றார்கள், கவலை தோந்து இருக்குகின்றீர்களே, ஏமா என்று கேட்கும் பொழுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகிவிட்டது என்று சொன்ன அவர்களுக்கு என்னுடைய ஆட்டில் இருந்து பாலை கறந்து கொடுக்கும் பொழுது ஒரு மூத்தவர் கேட்குகின்றார், இந்த ஆடு யாருக்கு சொந்தம்? இந்த ஆடு என்னுடைய முதலாளிக்கு சொந்தம். அந்த முதலாளி உங்களுடைய இந்த ஆட்டில் இருந்து பால் கறந்து கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றாரா என்று கேட்டார். இல்லை, என்னுடைய தேவைக்கு நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கே இது ஹராமாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி குடிப்போம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அந்த ஆட்டு இடையன் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, பெருமக்களே, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வளர்ப்பு பாருங்கள். சின்னஞ்சிறு வயதிலேயே 7 வயதிலேயே அவர்கள் ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் என்ன வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஈரக்குலை என்றாக வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து, அம்மா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பில் நீ ஜெயித்து விட்டாய், உன்னுடைய பிள்ளைகள் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களின் தலைவர்களாக அங்கு என்ன செய்யப்படுகின்றார்கள், பதவி கொடுக்கப்படுவார்கள் என்பதாக சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளின் மீது வைத்திருந்த அளப்பெரிய அன்பை காட்டக்கூடிய நிகழ்ச்சிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சி, நம்ம இப்ப முக்கியமாக நிகழ்ச்சியாக கருதப்படுகின்ற கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக என்று நாம் பேசுவோம். இது விலாவாரியா பேசக்கூடிய அளவுக்கு நேரம் பத்தாக்குறை என்றாலும் பெருமக்களே, நாம் அதை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்படுகின்ற இந்த சரித்திரத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்சி காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்தப்பட்டது என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. வாலிபர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு சிறு தொகையை உதவி தொகையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் 500 தினார்களை பரிசாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு மாதங்கள் தோறும். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கும் 1000 தினார் கொடுக்கப்படுகின்றது. அப்ப தன்னுடைய தந்தையிட்ட இப்னு உமர் கேட்பாங்க, அத்தா, எங்களுக்கெல்லாம் வெறும் 500 ரூபாய் கொடுக்குறீங்க, எங்க வயசு தானே ஹுசைன் அவர்களுக்கும், அவங்களுக்கு மொத்தம் ஏன் 1000 ரூபாய் கொடுக்கின்றேன்னு சொல்றேன். நீங்களும் அவங்களும் ஒண்ணு இல்லை, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு என்பதாக. நான் ஏன் சொல்றேன்னா, பெருமானாருடைய வாரிசுகளை அந்த அளவுக்கு பெருமக்கள் மதித்து வாழ்ந்தார்கள், அவ்வளவு இரக்கம் கொண்டார்கள், அவர்கள் மீது பாசம் வைத்திருந்தார்கள். இப்ப
உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் முடியுது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் ஆரம்பிக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு இயற்கையாகவே இலகிய உள்ளம் கொண்டவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் ஏற்படுகின்றது. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருது. அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே இதே போன்ற அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அலி ரலியல்லாஹு அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள். பெருமக்களே, இது போன்று அவர்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஷாம் தேசத்தை தலைமையிடமாக நியமிக்கப்படுகின்றனர். அன்பிற்குரியவர்களே, அங்கிருந்து அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, தனக்கு பிறகு தன்னுடைய மகன் யஸீத் தான் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று என்ன செய்கின்றார், நியமிக்கின்றார். அதுவரைக்கும் வாரிசு அரசியல் ஏற்படவில்லை. அந்த காலகட்டத்தில் இருந்த மிக முக்கியமான பிரபலியமான சஹாபாக்களில் சில பேர் என்ன செய்யறாங்க, அதை மறுக்குகின்றார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகக்கூடிய காலகட்டத்துல எனக்கு பிறகு அபூபக்கர் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு போகல. அன்று இருந்த சஹாபா பெருமக்கள் கூடி உட்கார்ந்து ஆலோசனை செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அபூபக்கர். அதே போன்றுதான் உமரும் உஸ்மானும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அத்துணை பேருமே அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நீங்களும் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. நீங்க மாத்திரம் என்ன உங்களுடைய மகனை கொண்டு வர்றது, உங்களுடைய மகன் நல்லவராக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கரட்டுவாதம் பிடித்தவராக இருக்குகின்றார் போன்ற செய்திகள் அங்கு சொல்லப்படும் பொழுது முஆவியா அங்கு சுயநலமாக என்ன செய்கின்றார், யோசிக்கின்றார். இந்த முஆவியாவினுடைய கட்டளையை மறுக்கக்கூடியவர்கள் என்னுடைய பையத்தில் இருந்து நீங்கள் மாறு செய்வீர்களேயானால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். மக்கள் அப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அமைதியாக இருந்து விடுகின்றார்கள். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் யஸீதினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்ப ஷாம் தேசத்துல அங்கு யஸீதினுடைய ஆட்சி நடைபெறுகின்றது. யஸீதினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய குழப்பங்களும் மிகப்பெரிய சர்ச்சைகளும் ஜகாத் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பொருள்களில் மிக மோசமான சட்ட திணிப்புகளும் ஏற்படுகின்றது. இந்த செய்திகளை எல்லாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், காதுல வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் முக்கியமாக கூஃபா நகரத்து மக்கள் மிக முக்கிய பொறுப்புக்கு நீங்க வரணும், நீங்க கூஃபா நகருக்கு வந்துருங்க, கூஃபா நகரத்தினுடைய ஆட்சியை நீங்க கையில வச்சுக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், நம்ம என்ன செய்வோம், சேர்ந்து யஸீதை எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடிதங்கள் அனுப்புறாங்க. ஒரு கடிதம், 2 கடிதம் இல்ல, 18,000 கடிதங்கள் வருகின்றன. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த கடிதங்களுடைய அந்த கடிதத்தினுடைய அந்த நம்பிக்கை என்ன செஞ்சா பாக்குறாங்க, அவங்க அந்த கூஃபா நகரத்தை நம்புறாங்க. இப்ப கூஃபா நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்குள்ள மஷூரா ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தினுடைய பெண்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் என்று பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த செய்தியை தெரிந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி போகாதீங்க, கூஃபா நகரத்து மக்களை நீங்க நம்பாதீங்க, கூஃபா நகர மக்கள் தான் உங்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அவர்கள் நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய பேச்சை நீங்கள் தயவு செய்து கேட்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கூட மறுத்து விட்டு செய்யறாங்க. இத்தனை கடிதங்கள் எழுதிய அவர்களா நம்மை ஏமாற்றி விட போகிறார்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, கூஃபா நகருக்கு போறாங்க. குடும்பத்துடன் கூஃபா நகருக்கு போறாங்கிற செய்தியை கேட்டு அவர்களுடைய நண்பராகிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வர்றாங்க. வந்து தன்னுடைய நண்பர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆற தழுவி, நண்பரே, நீங்கள் தயவு செய்து சொல்லுகின்றேன், கூஃபா நகர மக்களை நம்பி நீங்க போக வேண்டாம்,
கூஃபா நகரை நம்பி நீங்க போக வேண்டாம், அவர்கள் உங்களை கருவறுத்து விடுவார்கள், உங்களை ஏமாற்றி விடுவார்கள், தயவு செய்து நீங்க போகாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. அவ்வளவு கடிதத்தையும் தீக்கி என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. இவ்வளவு கடிதம் போட்டு இருக்கின்றார்கள், இத்துணை கடிதங்கள் போட்டு அவர்களா என்னை ஏமாற்றி விடுவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேச்சையும் கேட்காமல் என்ன செய்யறாங்க, கூஃபா நகருக்கு போறாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த தருணத்துல இந்த மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை எதிர்ப்பதற்காக தன்னுடைய குடும்பத்து மக்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்து மக்களை அழைத்து கொண்டு ஹுசைன் என்ன செய்கின்றார், கூஃபா நகருக்கு சென்று கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் என்ன செய்யப்படுகின்றது, ஷாம் தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஆவியா அவர்களுடைய மகன் யசீதுக்கு தகவல் சொல்லப்படுகின்றது. இப்ப யசீத் என்ன செய்கின்றாரு, கூஃபா நகரத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய அவருக்கு கடிதம் எழுதுகின்றார். நீங்கள் ஹுசைன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் கூஃபா நகருக்குள் வரவிடாமல் தடுத்து விட வேண்டும், ஆனால் நான் சொல்லும் வரை போர் நீங்கள் செய்யக்கூடாது, இன்னும் போருக்காக ஹுசைன் தன்னுடைய வாளை எடுக்கும் வரை நீங்கள் உங்களுடைய வாளை எடுக்கக்கூடாது என்று ஒரு கடிதத்தை எழுதி உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு என்ன செய்கின்றார், அனுப்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவர் மிகவும் மோசமான சிந்தனை உடைய, கேடுகட்ட சிந்தனை உடைய, ஒரு கேவலமான ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதர். அன்பிற்குரிய பெருமக்களே, பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைகளின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களிலும் 5000 போர் வீரர்களை திரட்டி கொண்டு அதிலே உமர் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதியை நியமித்து, நீ போய் என்ன செய்ய, அவர்களை இந்த ஊருக்குள் வரவிடாமல் அவர்களை அவ்வளவு பேரையும் காலி பண்ணிட்டு நீ என்ன செய்ய, அவர்களுடைய தலையை கொண்டுட்டு என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், உத்தரவு போடுறான். இப்ப இந்த படை என்ன செய்கின்றது, போகின்றது கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் 7000 பேரையும் தடுத்து நிப்பாட்டுகின்றார்கள். இதுல பெண்கள் இருக்குகின்றார்கள், சிறுவர்கள் இருக்குகின்றார்கள், குழந்தைகள் இருக்குகின்றார்கள், வயதானவர்கள் இருக்குகின்றார்கள். அத்துணை பேரும் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இதுல படை தளபதியாக வந்திருக்கக்கூடிய உமர் என்று சொல்லக்கூடியவருக்கு பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளையின் மீது ஒரு பாசம் இருக்குகின்றது. இருந்தாலும் ஒரு அரச கட்டளையை மீற முடியாத சூழ்நிலையில் நிற்கின்றார். இங்கு பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கப்படுகின்றது. பார்க்குகின்றார்கள். பார்க்கக்கூடிய அத்துணை பேரும் யாரு, கூஃபாவாசிகள். இங்கு கூஃபாவாசிகள் யாரெல்லாம் கடிதம் போட்டு இவங்களை வர சொன்னாங்களோ, வர சொன்ன இடத்துக்கு கூஃபாவாசிகள் யாரும் வரல, ஏமாத்திட்டாங்க, பயந்துட்டாங்க. ஏன்னா உபைதுல்லாஹ் சொல்லக்கூடிய கூஃபா நகரத்தினுடைய கவர்னர் மிகவும் மோசமானவன். அவனுடைய அந்த பார்வைக்கு முன்னால் நாம் நிக்க கூடாது என்பதற்காக எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அப்ப செய்யறாங்க, பேச்சுவார்த்தையில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படை தளபதியிட்ட சொல்றாங்க, நீங்க பாருங்க, நாங்க போர் செய்வதற்காக வரல, உங்களை எதிர்த்து நிற்பதற்காகவோ யஸீதினுடைய ஆட்சியை ஒழிப்பதற்காகவோ வரல. கூஃபா நகரத்து மக்கள் எங்களை அழைத்தார்கள், அவர்களுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் பெண்களும் குடும்பத்தில் உள்ள குடும்பத்தார்களும் எங்களை ஆதரிக்கக்கூடிய வயதானவர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறோம். உங்கள்ட்ட சண்டை போட நாங்க வரல என்பதாக சொல்லப்படுகின்றது. நீங்க உங்களுடைய தலைவர் யஸீதிட்ட என்னை கூட்டிட்டு போங்க, நான் போய் அவர்கிட்ட பேசுறேன், அந்த பேச்சுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, இந்த படைக்கு தளபதியாக வந்த உமர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்யறாரு, கூஃபா நகரத்தினுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுகின்றார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்காக வரவில்லை, சண்டை போடணும்னு வரல, அவர் குடும்பத்தோடு கூஃபா நகர மக்கள் அழைத்ததனால் வந்திருக்கிறாரு. இவர்
நம்மளுடைய தலைவர் யசீதை பார்க்க வேண்டும் சொல்றாரு. அவரை பார்க்கறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம். பெருமானாருடைய வாரிசை நாம் எதற்கு நாம் சண்டை செய்யணும், எதுக்கு அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கடிதம் அனுப்புகின்றார். மறு கடிதம் வருகின்றது. நீ இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உன் வேலை என்ன, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும்தான் செய்யணும். நீ அடுத்து வருவதாக இருந்தாலும் அல்லதோ உன்னுடைய கடிதம் வருவதாக இருந்தாலோ ஹுசைனுடைய தலையோடு தான் வர வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை போர் ஆயத்தமாகுவதற்கு தயாராக இருக்கின்றது. இருந்தாலும் யசீதுக்கு உமரின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த படை தலைவியின் மீது தளபதி மீது நம்பிக்கை இல்லை. இவர் எங்க கோட்டை விட்டு விடுவார் என்று சொல்லி அவர் ஒரு படையை திரட்டி கொண்டு படை களத்திற்கு வந்து சேருகின்றார். பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு தேவை நான் மட்டும்தான். அதனால நீங்க எல்லாரும் திரும்ப சென்றுங்க, நான் பார்த்து கொள்கின்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாரிசு அல்லவா, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்வீச்சை பார்த்து வளர்ந்தவர் அல்லவா, அதே வீரமும் தீரமும் அவர்களிடத்தில் இருக்கத்தானே செய்யும். நான் தனியாளாக நின்று நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீங்க போங்கன்னு சொல்லும் பொழுது அதுல பெரியவங்க, வயசானவங்க, போரில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய ஆதரிப்பார்களும் கொஞ்சம் பேர் தானே செய்யறாங்க, நிக்கிறாங்க. நிற்கக்கூடிய படை மிக மிக முரட்டு படை, மோசமான ஒரு படையாக நிற்கின்றது. யசீத் வருகின்றார். யசீத் வந்து போரை ஆரம்பிக்கின்றார். போர் மிகவும் வேகமாக சூடு பிடிக்கின்றது. மிக மிக மோசமான நிலையிலே சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே யசீத் ஒரு கட்டளையை பிறப்புகின்றான். என்ன கட்டளை தெரியுமா? பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய கூடாரங்களை கிழித்தெறியுங்கள், அவர்களை எல்லாம் கொண்டு குவித்து விடுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய கூடாரங்களில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வேளையில் அவர்களை எல்லாம் அடித்து கிழித்து அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகின்றனர். பெருமை அன்பிற்குரியவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராலும் நெருங்க முடியவில்லை. அவர்களுடைய வாழ்வீச்சுக்கு பயந்து ஒவ்வொருவரும் திரித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தார்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த நிலைமை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெரிய கவலை ஏற்படுத்தும். ரொம்ப வருத்தப்படுறாங்க. தன் குடும்பத்து மக்கள், பெருமானார் முஹம்மது முஸ்தபா அவர்களுடைய வாரிசுகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று. லுஹருடைய நேரம், தொழுகை நேரம் வந்து விட்டது. அன்பிற்குரிய பெருமக்களே, தொழுகைக்காக வேண்டி போர் நிறுத்தப்படுகின்றது. 2 பேர்களை காவலுக்கு வைத்து தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொழுகையை முடிந்து திரும்பி பார்த்தால் அந்த 2 பேர்களும் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். அதில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பச்சிளம் குழந்தை தண்ணீருக்காக தேம்பி அழுது கொண்டிருக்கக்கூடிய மோசமான காட்சி. அந்த குழந்தையை தூக்கி பிடிக்குகின்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இதோ இந்த பச்சிளம் குழந்தை என்ன செய்தது, இந்த குழந்தைக்காக தண்ணீர் கொடுங்கள் என்பதாக கதறுகின்றார். கதறக்கூடிய அந்த வேளையில் அந்த படையினுடைய தளபதி உபைதுல்லா சொல்லுகின்றார், நீங்கள் அந்த குழந்தையை என்ன செய்யுங்கள், அம்பினால் எரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுங்க. பச்சிளம் குழந்தை, தண்ணீருக்காக கதறக்கூடிய குழந்தையை அம்பெய்தி கொள்ளுகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு மோசமான கொடூரமான ஒரு சிந்தனை பாருங்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த நேரத்திலும் கூட மிக வருத்தத்தோடு மீண்டும் போர் செய்கின்றார்கள். அசர் வரை நீடிக்குகின்றது. அசர் வரை நீடித்த அந்த போர் மிகப்பெரிய ஒரு தாக்குதலின் காரணத்தினால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பிற்குரிய பெருமக்களே, கொல்லப்பட்டால் அது ஒரு சாதாரண கொலை அல்ல, சாதாரண கொலை அல்ல, மிகவும் மோசமான ஒரு கொலை. வரலாற்றில் அந்த கொலையை பற்றி எழுதுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைகளும் கால்களும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டு தலையை தனியாக துண்டிக்கப்பட்டு அந்த தலையை என்ன செய்கின்றான், கையில் அந்த உபைதுல்லா என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஈட்டியில் குத்தி கூட்டு கொண்டு ஒரு ஆட்டம் போட்டு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு மோசமான காட்சியை மக்கள் எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள். அன்பான பெருமக்களே, அந்த உபைதுல்லா ஒரு உத்தரவு கொடுக்கிறான். இந்த உத்தரவின் பேரில் இங்கு இருக்கக்கூடிய படை வீரர்கள் அனைவரும் தங்களுடைய குதிரைகளின் கால்கள் ஹுசைன் அவர்களுடைய உடம்பிலே ஏறி செல்ல வேண்டும், அவர்களுடைய உடம்பை சல்லடையாக ஆக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றான்.
பெருமக்களே, குதிரை வீரர்கள் எல்லாம் அவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஹுசைனுடைய எல்லாம் அவங்களுடைய மேலே ஏறி செல்றாங்க. அவங்களுடைய உடல் எல்லாம் சண்டடையா மாறுச்சு. கொத்துக்கறி போட்டதை போன்று ஒரு உடல், அந்த மிகவும் மோசமான ஒரு உடல்நிலை ஆகிவிட்டது. அங்கிருந்து 600 கிலோமீட்டருக்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய ஷாமுக்கு என்ன செய்யறாங்க, பிரயாணம் போகின்றார்கள். ஹுசைன் அலியனுடைய தலைய ஒரு தட்டுல வச்சு இங்கிருந்து பிரயாணம், ரொம்ப நீண்ட ஒரு பிரயாணம், 600 கிலோமீட்டர் சொன்னா உடனே இன்னைக்கு நைட்ல ஏறி காலையில போய் இறங்கிட முடியாது. ஒரு மாதத்திற்கு மேலான ஒரு பிரயாணத்துல செய்யறாங்க, போறாங்க. போற வழிகளில் எல்லாம் அங்க என்ன செய்யறாங்க, ஹுசைன் அலியனுடைய தலைய பூமியில குத்தி வச்சுட்டு தொழுகுவாங்க. தொழுதுட்டு மீண்டும் இழுத்து சொல்வார்கள். உபைதுல்லா அந்த தலையை பார்த்து ஒரு மோசமான கெட்ட வார்த்தையை சொன்னார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி சொல்லுவார், பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியிலும் தோளிலும் சுமந்த அந்த தலையை பார்த்தானே இப்படி சொல்லுகின்றார். பெருமானாருடைய முத்தங்களை, எத்தனை முத்தங்கள் அந்த தலை வாங்கி இருக்கின்றது, எத்தனை முத்தங்களை அவர்களுடைய கன்னங்கள் பெற்றிருக்கின்றன, எத்தனை முத்தங்களை அந்த உதடுகள் வாங்கி இருக்கும். அந்த தலையை பார்த்தானே இப்படி கேவலமாக சொல்வாய், லஅனத்துல்லாஹ் அலைக, உன்னின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லப்படும். அன்பிற்குரியவர்களே, அந்த தலையை கொண்டு போய் யசீதிடம் தட்டில் வைத்து கொடுக்குகின்றார். அதை பார்த்த யசீத் கொடுங்கோலனாக இருந்தாலும் கண்ணீர் விட்டு கதறி அழுகக்கூடிய ஒரு காட்சியை அங்கு நடக்குகின்றது. சொல்லுகின்றார் யசீத், ஹுசைனே, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் உங்களை கொல்ல சொல்லவில்லை, இப்படி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நான் கொஞ்சம் கூட நினைத்தும் பார்க்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாரே தவிர இதற்கு காரணமாக இருந்த கூஃபா நகரத்தினுடைய அந்த கவர்னருக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை, பதவி நீக்கம் செய்யவில்லை, அவருக்கு வேற எந்த விதமான பகரமும் அவருக்கு என்ன செய்ய, பழிக்கு பழியும் வாங்கும். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாளாக இந்த ஆஷூராவுடைய தினத்தினுடைய கர்பலா யுத்தம் நடந்த நாளாகவும் இந்த ஆஷூராவுடைய நாள் இருக்குகின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு இது ஒரு கருப்பு தினமாக இருந்தாலும் இதை கேவலமான முறையில் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. அன்பான பெருமக்களே, ஆனால் நம்ம முஸ்லிம்கள்லயே ஷியாக்கள் என்ற ஒரு பிரிவு இருக்குகின்றார்கள். அந்த ஷியா முஸ்லிம்கள் என்ன செய்கின்றார்கள், இதை ஒரு ஒரு கருப்பு தினமாக, இதை ஒரு மோசமான நிகழ்வாக அவர்கள் கருத்தில் கொண்டு இதை அவர்கள் எப்படி தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இன்றைய ஆஷுராவினுடைய 10வது தினத்திலே கத்தியை கொண்டு, பிளேடுகளை கொண்டு தங்களுடைய நெஞ்சுகளிலும் வயிறுகளிலும் அறுத்து கொண்டு அந்த இரத்தத்தை வெளியாக்கினால் அந்த நிகழ்வு அதற்கு ஒரு குற்றப்பரிகாரமாக அதை நாம் துக்கமாக கொண்டாடியதாக அவர்கள் கருதி ஒரு செயல்பாடுகளை செய்து வருகின்றார்கள். அது அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ஷியாக்கள் சம்பந்தமாகவே இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் உங்களுக்கு பேசணும். அது சம்பந்தமாக பேசக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தரணும். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த நாளையில நாம செய்யக்கூடிய அமல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த ஆஷுராவுடைய தினங்களான அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை நோற்பது. அது இந்த சம்பவத்துக்காக தான் நோன்பு நோக்கு சொல்லப்பட்டதுன்னா இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, யூதர்கள் ஒரு நோன்பு வைக்கிறாங்க, நாம 2 நோன்பு வைக்கிறோம், 1 9 10 அல்லது 10 11 முஹர்ரம் மாசத்தினுடைய ஆஷுராவுடைய நோன்பை சுன்னத்தாக ஆக்கினாங்க. அப்படி நோன்பு நோற்பதன் காரணத்தினால ஓராண்டு முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாகவும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, இப்ப ஏன் யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது யூதர்கள் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள், அதனால அதற்கு ஒரு நன்றி கடனாக நாங்க செய்யறோம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா, மூசா நபிக்கு அதிகம் கடமைப்பட்டவங்க நாங்க தான், நாங்க அதை விட நீங்க என்ன செய்வோம், நீங்க ஒரு நாள் நோன்பு வச்சா நாங்க 2 நாள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நமக்கு ஹதீஸில் சொல்லி தரப்பட்ட விஷயத்தை, ஏன் அப்ப மூசா நபி இன்னைக்கு அவங்க நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள், அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க நோன்பு வைக்கலையா என்று கேட்பார்கள். இல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி நோன்பு வச்சாங்க.
மக்காவில் இருக்கும் பொழுதும் ஆஷுராவுடைய தினத்துல நோன்பு நோற்றார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, எப்ப மதினாவுக்கு போனாங்களோ யூதர்களும் நோன்பு நோக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகுதான் 2 நோன்புகள் நோக்க சொன்னார்கள். மக்காவில் இருந்த வரைக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பு தான் நோற்றாங்க. அது அவங்க மட்டும் தான் நோற்றார்கள், யாரையும் நோன்பு வைக்கணும்னு சொல்லல. மதினாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் யூதர்கள் வைப்பதை பார்த்துவிட்டு முஸ்லிம்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்றும் அது 2 நோன்பாக நோக்க வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பிறை 9, நாளை மறுநாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஆக எப்படியோ 2 நோன்பை நோட்பது சுன்னத்தான ஒரு அமலாக இருக்குகின்றது. அந்த நோன்பை நோட்பதின் காரணத்தினால் ஏராளமான நன்மைகள் இருக்குகின்றதனுடைய நன்மையை பெருமான சொன்னதின் காரணத்தினால சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நோன்பை வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு அந்த நோன்பினுடைய தாக்கம் தெரியாமல் இருப்பதற்காக விளையாட்டு காட்டுவார்கள் என்பதெல்லாம் இந்த ஹதீஸ் கிதாபுகள் நம்ம பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்று நாம் அதனுடைய முழுமையான பலனையும் நன்மையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்க்கிருபை ரஹ்மத் செய்தருள் புரிவானா.